வந்து செத்து போயிரு கம்முனு. அண்ணா குழலே இப்பேர் விட தீரா இருக்க தீர சபை விட்டு வருகிற மாதிரி இப்பேர் விட சரியில நான் யாருக்குன்னா போய் பேசட்டும். யாருக்கிட்டையும் போகாத அவர்கிட்ட போ. அண்ணா என்னன்னா ஐஸ்வர்யா தயானா உலகளகி ஐஸ்வர்யா தயானா நாய் வந்துருக்கு. அண்ணா நாய் வந்துருக்கு. நாய் வந்து அப்படியா அண்ணா? நாய் கிடைச்சா தொப்பளே சுத்தி 40 ஊசி போடுவாங்க. 40 ஊசி போடணும். ஆனா இந்த தேவடைய முட்டை கிடைச்சா எதெல்லாம் போடுவாங்க? கூலியில போடுவாங்க. என்ன போய் படிச்சு அப்படியே அந்த வேலை வந்து பாருங்கடா. அண்ணா அண்ணா நல்லா பேசுவலா? அப்படியா? தூரமா பேச லவுக்குன்னு வந்து கழிச்சு போட போறா. அண்ணா எட்டாந்தே ஒரு அரடி எட்டாந்தே கூப்பிட்டு வரல. லவுக்குன்னு கழிச்சு போடுவாங்க. அடியே இவளே இவளா அண்ணா அடியே சொத்த பள்ளி தட்டி பேசிக்கணும். அண்ணா எப்படின்னா பேசுவா? இவன் பேச மாட்டேங்கிறா. அடிச்சு பேசு. அடிச்சு பேசுற பேசுவாளா? அடியே போட போக்கி அடியே ஆயா ஏடி புத்தி மாறி போச்சா உனக்கு? புத்தி மாறி போச்சு. அடியே தேவடைய சட்ட வாங்கி பேசுறேன். பேசு தேவடைய முண்டை. யாரு முண்டை தேவடையா? யார் என்ன மாதிரி பேசுறே? அது யாரு கண்ணு போடுறாங்க? ஐயா தோல் கண்ணு போடுறாங்க. ஒரு மூணு மேல முடுறாங்க. மாரியா கோயில் பூச்சல் ஓத்த பூ. யார் சக்கரங்க? மூணு பச்சை மாரியா. 30 வருஷத்துக்கு 30 வருஷமா சாப்பிடுறா. ஏன் அடித்தோட கண்ணு? தேவடைய சக்கரை யாருக்கால இருக்கிற பிள்ளை யாருக்கால இருக்கிற வயசத்தை போட்டு கெடுத்து வச்சது சக்கால 30 வருஷத்துக்கு பரிசு மாதிரி தவறுதா கூட நான் மூத்தர ஒரு இடத்துல கண்டுபிடிக்க மாட்டேன். தேவையா சக்கால சக்கால இட்லி வாசி இட்லி வாசி ஏடி பொம்பளை இருந்தா பொம்பளை கிட்ட பேச மாட்டேதியல? நீ ஒரு பொம்பளை தானே சக்கால திங்கிறியா? என் பரிசு போட்டு முட்டாள் ஒரு புண்டு வாங்கி போட போட்டு அப்ப மத்தவங்க சாக்கு பைய போட்ட தேவையா? யாரடி கேக்குற? என்ன மட்டும் தேவடியா இருந்தாங்க. என் பிரச்சனைக்கு போன முந்தால் ஒருத்தர் கூட போட்டுருக்கோம். சாக்கு பை போட்டுருக்கா. மீதி எல்லாம் சாக்கு பை போட்டுக்கிறா. ஏடி உனக்கு சூடு இல்ல, எக்கல, ராசல, மாடு இல்ல, அறிவு இல்ல, புத்தி இல்ல. என்னடி பண்ற? ஏடி பொம்பளை பேர்தா அட கொடுப்பா பொடி எடுத்து மேல போடப்பட்ட. அப்படி சொன்னா போட்டு போங்க. ஏடி அதுக்கு கோலாயில போறோம். இந்த சக்கரை தான் மாமா மேல போட சொன்னா. ஏடி இங்கே போட சொன்னேன். ஆமா ஒரு பொம்பளை பேர்தா அட கொடுப்பா போட உருட்டி கட்டப்பட்ட. உருட்டி கட்டா சரி அப்படி கட்டண்டி. கட்டு விட்டேன். இதான் பொம்பளையாட்டு இருக்குது. ஆமா ஆமா. இந்த சக்கரை தான் உருட்டி கட்ட சொன்னா. ஏடி அப்படியே கட்டுவாங்க? ஏடி என்ன அறியா பிள்ளைக்கு தெரியாத பிள்ளை. ஓஹோ தெரியாத பிள்ளைக்கு அறியாத பிள்ளைக்கு உடம்பு கட்டி விட்டமா? ஆமா. ஏண்டி உனக்கு கட்டி விட்டா? கட்டி விட்டு பழைய விட்டு அப்புறம் பேசாத. ஏண்டி முத என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஏண்டி முத கொசனம் போடணும். கொசு முன்னாடி அடிக்க மாட்டானா? ஏண்டி பொடிவை கொசனம் இல்லையே அகவத்த முண்டை. அக்கா தெரியல்றி. சீக்கிரம் கட்டுறி. ஒண்ணு ஏண்டி சக்காலத்தி வாலிப பாடலாம் வாரியா பிள்ளைங்க பெரிய மனுஷன் இருக்கிறாங்க. நான் எப்படி மறைச்சு கட்டிட்டு நீ என்னடி திறந்து விட்டுக்கிட்டு
சக்கரையா அப்படி போங்கடி சக்கரத்தீங்களா ஏண்டி எங்க பாட்டி என்ன கடாய கடை குத்து பாய் ஆமா எப்படி என்னடி சக்கரத்தீங்கலாம் பிள்ளை வளர்த்துறீங்க புண்டையில இந்த பிள்ளைங்க நாங்களாம் அந்த காலத்துல எந்த சாய்கிட்ட பார்த்துருப்போம் இந்த எல்லா குத்துனி பார்த்துருப்போம் எந்த பாடி பார்த்து தொலைச்சிருப்போம் சரி பொட்டோ பொழுது காட்டுல வேலை செய்யணும் பொழுதோட வந்து பொடக்காலியில மூஞ்சி முளையெல்லாம் தேய்ச்சி கழுவி குத்து தொட்டு இருக்கிற குழந்தைய எடுத்து பால் கொடுத்துமா சரி பௌத்துக்கு கம்ம 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 பௌத்து குடிச்சுவோம் அப்புறம் அந்த காலத்து ஆம்பளைங்க 6 அடி 7 அடி எங்க வீட்டுக்காரங்க கொள்ளக்கார ரோகம் வந்தாங்க நீங்க என்னக்கா பிள்ளை வளர்த்தாங்க சளி பிடிச்ச அளவுக்கு உள்ளொன்னு போட்டு கட்டிக்கிறாங்க மேல ஒண்ணு போட்டு கட்டிக்கிறாங்க காட்டுல போய் வேலையை செஞ்சு போட்டு வந்தது மூஞ்ச முட்டு கழுவுறீங்க சரி தொட்டுல இருக்கிற குழந்தைய எடுக்கிறீங்க குழந்தை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க ஆமா அது வெறும் கவிச்சு அடிச்சுக்கிட்டு பாலை கொமுட்டு கச்சி வச்சிருக்கு சரி அப்புறம் பிரச்சமா இருக்கு செலவு பண்ணி வைக்கிறீங்க ஆமா எப்படி வா குழந்தை பாலை கட்டிட்டு இருக்கிற சரி வா ஒரு எந்திரம் எடுத்துக்கிட்டோம் வா ஊசி போட்டு விடுவோம் வா அப்படின்னு பாரு அந்த குழந்தையெல்லாம் பால் இல்லாதான் வாதி எடுத்துக்காது எங்களாட்ட அந்த காலத்து பொம்பளையோட சோறு தின்னு பிள்ளை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருமை பெருமை ஏண்டி அந்த காலத்து பொம்பளை சோறு தின்னு அப்பேற்பட்ட சோறு என்னடி சோறு தின்ன சோட்டு போன நானும் அந்த அக்காலும் ஒரு சோட்டு பொம்பளைங்க பெஞ்சாக்க அப்பெல்லாம் நம்ம சாமி குத்துவோம் சாமி சோத்த ஆக்கி தாங்கிடல ஆப்பாப்பே முடி வச்சுட்டு சரி காட்டுல இருக்கிற கீரை போய் பொருந்து வெட்டி ஆட்டுக்குட்டிக்கா இருக்குடி சக்காளி அப்புறம் கீரை கடிக்கி 2 கட்டி சாம சோத்த போட்டு 2 அப்ப கீரை ஊத்தி அவுத்துட்டு சாப்பிடுமா சரி பெஞ்சாக்க நம்மளுக்கு ஒவ்வொரு முளை சோத்த போடுவோம் முளை குத்துட்டு வரல அந்த குழந்தை சோத்து போடுவோம் பெஞ்சாக்க ஒரு முளையில குழந்தை பால் குடிக்கும் ஏண்டி அந்த சொசைட்டி ஊத்துறது பவுர்ல போச்சுன்னு விட்டுரும் நாங்களாம் நெருக்கி பெஞ்சாக்க அப்படி மேல பிரிச்சு விடுவோம் இவங்க என்னக்கா பிள்ளை வளர்த்துறாங்க சோச்சு மறிச்சு போடுறாங்க அப்படின்னு சொச்சு அடிச்சு சோத்த வாங்கி திங்குறீங்க சரி எல்லாம் இப்படி சுருங்கி போய் கிடக்குது குழந்தை வாயில எடுத்து வைக்கிறாங்க அது மூல தெரியாத நினைச்சு ஜப்பிக்கிட்டு புடுக்கிட்டியா அந்த குழந்தைக்கெல்லாம் பாட்டு பால் வாங்கி ஏண்டி அந்த காலத்து பொம்பளை இருந்து நாங்க இந்த காலத்து பொம்பளை எவ்வளவு ஊக்கமாக்குறங்க நீ ஏண்டி தீஞ்சு போட தீசிலேட்டுங்கிற அந்த காலத்து பொம்பளைங்கிறிய கூட அந்த அக்கா எதிர்த்து ஒரு ஆம்பளை ஒரு கரோட்ட பெரட்டிக்கிட்டு நீ ஏண்டி காஞ்சி போட ஆமாடி அது ஏண்டி ஏன் குடிக்கார ஏண்டி அப்பேற்பட்ட புண்ணியமான மகராச யாரு யாரா குழல்காரனே புண்டகாரனா பூச்சேன்னு திங்கிறாங்க சரி அவனை பார்த்துக்கிட்டு மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு மேய்ச்சின்னு வேலைக்கு கொத்து வேலைக்கு போனேன் சரி இந்த கொத்து மேய்ச்சிருங்க தண்ணி மட்டும் கொடுத்துக்கிட்டு செங்கல் எடுத்துக்கிட்டு சொன்னாங்க ரூமுக்குள்ளேயே அப்புறம் என்ன பண்ண அப்புறம் வரைய ஒரு நாளைக்கு சினிமா போயிட்டால ஓமல இருக்குங்கிறாங்களே அப்புறம் என்ன பண்ண மகளிர் சங்கத்தில் நான் தான் தலைவி யார கண்டி சினிமா கூப்பிடுறேன் சரி எதுனாச்சும் பேச்சுன்னா கேச்சு கொடுத்து வித்து விட்டுருவோம் அடியே சொத்த சொல்லி வரமாட்டேங்கிறியா அப்படி அந்த மண்ணெல்லாம் சல்லெல்லாம் கல்லெல்லாம் போட்டாங்க ஒரு நாளைக்கு 50 மூட்டை 60 மூட்டை அளவு கணக்கு அப்படியா ஏண்டி பாலத்துல 7 நாள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூடினா 2100 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிறந்து கடை கொடுக்க ஒரு பாவாடை எடுத்து கட்ட மாட்டேன் அடி சக்காச்சி நானும் பாவாடை கட்டிக்கிட்டு தான் இருந்தேன் சார்த்தமால் நட்டுக்கிட்டு இப்படி களவு தூக்கி கொடுத்துக்கிடுங்கிறோம் இந்த கீழ் கட்டணத்தை மேய்ச்சிருங்க மூணு ஆறு போயிட்டா கலவையில அப்படியே கிடக்குது அப்படின்னு கரண்டில வாரி செவுத்துக்கு அடிச்சாங்களே நான் சார்த்தமால் நட்டு களவு தூக்கி கொடுத்துருவேன் அண்ணாந்து பார்த்தாங்களா அட்டாட்டாங்க ஒரு சந்து தெரியுதுன்னு மாறி கப்புன்னு அதனாலதான் பிடிச்சி அச்சு போடும் இந்த கொத்து மேய்ச்சிங்களும் அப்படித்தான் பண்றாங்க நல்ல பொம்பளைங்களா வா பாப்பாங்க ரூமுக்குள்ள பிடிக்கிறாங்க கிளவி அந்த ஆயா போய் அந்த மண்ணன் கொட்டு ஏண்டி கொத்துக்காரங்க அப்பேற்பட்டது ஏண்டி அதனாலதான் இப்பெல்லாம் சட்டி போடுற இப்பெல்லாம் நாங்கெல்லாம் சட்டு போட்டு ஆமா நீ என்னோட தோலை பிட்டு தானே அப்படி சரி நான் என்ன வேலை சொல்றேன்னா அந்த வேலையில செய்வதானே கேக்குறோம் நீ கஞ்சி ஊத்தனா போதும் அப்படியா எங்க வீட்டுக்காரனும் ஊத்தியா வச்சுக்கிட்டு தெரியும் அப்படியா வேலை செஞ்சுட்டு சோறு வாங்கி சொல்றேன் நீ கேட்பேன் என்னம்மா நான் என்னம்மான்னு வரணும் அம்மா நம்ம 2 பேரும் பேச வார்த்தைகளா போட போட்டோம் இப்படி தீரா இருக்க தெய்வ சபை முன்னிட்டு நான் வருகிற போது